பூமியில் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கின்றன. தீர்க்கப்படாத பல சந்தேகங்களும் இருக்கின்றன. பூமியில் வெற்று கிரகவாசிகளின் பிரசன்னம் என்பதும் அப்படிப்பட்டதுதான். பூமியில் வெற்று கிரகவாசிகளின் ஆதிக்கம் இருந்துள்ளது. அவ்வாறு வெற்று கிரகவாசிகளின் ஆதிக்கம் பூமியில் இருந்ததற்கான ஆதாரங்கள் பூமி முழுவதும் நிறைந்து கிடக்கின்றன. ஆனால் அவற்றினை நாம் பார்ப்பதற்கு தயாரில்லாமல் மனதில்லாமல் இருக்கின்றோம் என்பதுதான் பல விண்வெளி கோட்பாட்டாளர்களது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. பூமியில் மனித சக்தியை விஞ்சிய காரியங்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் பூமி முழுவதும் கொட்டி கிடக்கின்றன. அப்படிப்பட்ட காரியங்களில் வேற்று கிரகவாசிகளின் கரங்கள் இருந்திருக்கலாம் என்பது பல ஆய்வாளர்களது வாதமாக இருக்கின்றது. இல்லை இல்லை, இவை முற்றுமுழுதுமாக மனித சக்திகளை கொண்டு மாத்திரம்தான் நடந்திருக்கின்றன என்று வாதிடும் தரப்புகளும் உள்ளன. வேறு தரப்பட்ட ஆச்சரியங்களையும் தீர்க்கப்படாத பல வர்மங்களையும் தன்னகத்தே கொண்டு காணப்படும் சில விடயங்கள் பற்றியும், அந்த விடயங்களின் உருவாக்கத்தின் பின்னால் வெற்றி கிரகவாசிகளின் கரங்கள் இருந்திருக்க சந்தர்ப்பம் இருந்திருக்கின்றனவா என்பது பற்றியம்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம். பிரமிட் அவிழ்க்கப்படாத பல முடிச்சுக்களை தாங்கிக் கொண்டு நீண்ட காலமாக பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். உலக அதிசயங்களில் மிகவும் முக்கியமானது. பூமியில் சுமார் 200 பிரமிட்டுகள் உள்ளன. எகிப்து, மெசொப்பொத்தேமியா, சூடான், தென் அமெரிக்கா, சீனா, நைஜீரியா, கிரீஸ் என்று பூமியின் பல்வேறு பாகங்களிலும் பிரமிட்டுகள் காணப்படவே செய்கின்றன. பூமியின் பல பாகங்களிலும் பிரமிட்டுகள் காணப்பட்டாலும் பிரமிட் என்றதும் பலருக்கு நினைவுக்கு வருவது எகிப்து தேசம்தான். எகிப்தில் மாத்திரம் 138 பிரமிட்டுகள் உள்ளன. பிரமிட்டுகளின் தேசம் என்றும் எகிப்தை அழைப்பார்கள். ஆனால் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது எகிப்தில் உள்ள மிகப்பெரிய பிரமிட்டான தி கிரேட் பிரமிட் பற்றித்தான். இந்த பிரமிட்டை கீசா பிரமிட் அல்லது கூஃபு பிரமிட் என்றும் அழைப்பார்கள். விடை தெரியாத பல கேள்விகளையும் அவிழ்க்கப்படாத பல மர்மங்களையும் தன்னகத்தே தாங்கிக் கொண்டு மிகப்பெரிய ஆச்சரியத்தின் அடையாளமாக எகிப்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த கீசா பிரமிட்டுக்கு சில வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் சென்றிருந்த போது எங்கள் கண்களையே எங்களால் நம்ப முடியவில்லை. உலகத்தின் அதிசயம் என்றால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வியந்து பார்க்கின்ற அளவுக்கு கீசா பிரமிட் எங்கள் கண்களின் முன்னால் உயர்ந்து விரிந்து பிரமாண்டமாக நின்று கொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 2641 ஆண்டளவில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகின்ற இந்த பிரமிட், இது கட்டப்பட்ட காலம் முதல் இன்றை வரைக்கும் சுமார் 4600 ஆண்டுகளாக பூமியில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு கட்டடம் என்பது குறிப்பிடத்தக்கது. நூற்றுக்கணக்கான பூமி அதிர்ச்சிகள், ஆயிரக்கணக்கான இயற்கையின் சீற்றங்கள், இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கக்கூடிய வகையில் மிக மிக நுணுக்கமாக கட்டப்பட்டுள்ள, அதுவும் 4600 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டிடம் இந்த பிரமிட் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கீசா பிரமிட்டின் அடிப்பகுதியின் பரப்பளவு 13.6 ஏக்கர்கள். அதாவது இன்றைய உதைவந்தாட்ட மைதானங்களில் 10 மைதானங்களை அடக்கிவிடக்கூடியதான பரப்பளவு. இந்த பிரமிட்டின் ஒரு பக்கத்தின் நீள அகலம் மாத்திரம் 5 ஏக்கர்கள். கடந்த நூற்றாண்டு வரைக்கும், அதாவது பூமியின் வரலாற்றில் 4500 வருடங்களாக மனிதர்களால் கட்டப்பட்ட மிக உயரமான கட்டடம் இந்த கீசா பிரமிட் என்ற சாதனை பதிவை தனதாக கொண்டிருந்த கட்டடம் இது. பொதுவாகவே பிரமிட்டுகள் என்பது இறந்த அரசர்களின் உடலை பதப்படுத்தி மம்மிகள் என்ற அமைப்பில் பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்று கூறப்படுகின்றன. ஆனால் குறிப்பிட்ட இந்த கீசா பிரமிட்டில் எந்த மம்மியும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கவில்லை. அது மாத்திரமல்ல,
பழமையாக எகிப்திய கட்டடங்களில் வரையப்பட்டிருக்கும் அவர்களுடைய எழுத்துக்கள், சித்திரங்கள் எதுவுமே இந்த கீசா பிரமிட்டில் இல்லை. அப்படியானால் என்ன நோக்கத்திற்காக பிரமாண்டமான இந்த கட்டடம் கட்டப்பட்டது? தி கிரேட் பிரமிட் என்றும் கூஃபு பிரமிட் என்றும் கீசா பிரமிட் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த பிரமிட்டில் நிறைந்து கிடக்கின்ற மர்மங்கள் இன்றைய நவீன உலகத்தின் பொறியியலாளர்கள், விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவைகளாகவே இருந்து வருகின்றன. இன்றைய நவீன உலகத்தின் கட்டடங்களை உருவாக்குவதற்கு மனிதர்கள் பலவிதமான இயந்திரங்களை பயன்படுத்தி வருகின்றார்கள். கற்களை வெட்டுவதற்கு, கற்களை சுமப்பதற்கு, கட்டடங்களை உருவாக்குவதற்கு பலவிதமான நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பல நூறு மனித வரவுக்கு மேலதிகமாக பலவிதமான இயந்திரங்களின் உதவிகளின்றி இப்படியான நவீன கட்டிடங்களை கட்டுவது முடியாத காரியம் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் சுமார் 4600 வருடங்களுக்கு முன்னர் நமது மூதாதையர்கள் எப்படியான இயந்திரங்களை பாவித்து மிகப்பெரிய இந்த கீசா பிரமிட்டை கட்டியிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. கீசா பிரமிட் என்பது 23 லட்சம் கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள ஒரு கட்டிடம். கருங்கற்கள், லைம்ஸ்டோன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சுண்ணாம்பு கற்கள், கிரனைட் கற்கள் என்று 23 லட்சம் கற்கள் இந்த பிரமிட்டினுள் அடங்கியிருக்கின்றன. 2 முதல் 30 தொன் கற்கள் இந்த பிரமிட்டை கட்டுவதற்கு பெருமளவு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. 50 முதல் 100 தொன் எடையுள்ள கற்கள் கூட இதனை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு, நாங்கள் பயன்படுத்துகின்ற மோட்டார் கார்களில் 100 கார்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கினால் ஏற்படக்கூடிய நிறைக்கு ஒப்பான கற்களை எமது முன்னோர்கள் 4600 வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் எவ்வாறு நகர்த்தியிருப்பார்கள்? இந்த பிரமிட்டினுள் அமைக்கப்பட்டிருக்கின்ற கிங்ஸ் சேம்பர், அதாவது ராஜ அறையினுள் 30 முதல் 80 தொன் வரையிலான பல கிரனைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கற்கள் பிரமிட் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் இருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்வான் என்ற பிரதேசத்தின் மலைகளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ள கற்கள். இத்தனை பாரிய கற்களை எப்படி 800 கிலோமீட்டர் தூரத்திற்கு நகர்த்தி இருப்பார்கள்? பிரமிட்டில் உள்ள கற்கள் வெட்டப்பட்டு ஒன்றுடன் ஒன்று பொருத்தப்பட்டுள்ள முறையை பார்க்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் அதிசயிக்கின்ற அளவுக்கு அதனது அமைப்புகள் காணப்படுகின்றன. நவீன லேசர் கதிர்களினால் அல்லாமல் அத்தனை கச்சிதமாக, நேர்த்தியாக அந்த கற்களை வெட்டி உருவாக்குவது மிக மிக கடினம் என்றே அவர்கள் ஆச்சரியம் வெளியிடுகின்றார்கள். அத்தனை கற்களும் அச்சொட்டாக 90 வகை கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்ல, இந்த கீசா பிரமிட் 23 லட்சம் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்று சற்று முன் நாம் பார்த்திருந்தோம் அல்லவா? இந்த கற்களை கொண்டு பிரமிட் உருவாக்கப்படுகையில் ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல்லை அடுக்கும் பொழுது கற்களுக்கிடையே ஒரு முடி அளவுக்கான சீமந்து போன்ற ஒரு வகை வேதியியல் பொருள் பூசப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பூசப்பட்டுள்ள அந்த வேதியியல் பொருள் மிக மிக தரம் வாய்ந்தது மாத்திரமல்ல, பூமியில் எங்குமே பயன்பாட்டில் இல்லாத என்றும் கூறப்படுகின்றது. தற்காலத்தில் கூட அப்படியான வேதியியல் சீமெந்து இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த வேதியியல் சீமெந்தின் தரம் மற்றும் உறுதித்தன்மை பற்றி குறிப்பிடும் ஆய்வாளர்கள், ஒருவேளை பிரமிட்டை யாராவது உடைத்து உள்நுழைய முற்படும் சந்தர்ப்பத்தில் பிரமிட் கட்டப்பட்டுள்ள கற்கள் உடையுமே தவிர ஒரு கல்லின் மீது மற்றொரு கல்லை வைத்து கட்ட பயன்படுத்தப்பட்ட அந்த வேதியியல் சீமெந்து ஒருபோதும் உடையவே உடையாது என்று கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு அந்த வேதியியல் பொருள் உயர்ந்த தரத்திலான ஒரு கண்டுபிடிப்பாக காணப்படுகின்றது. இந்த கீசா பிரமிட்டின் கட்டுமானத்தின் பின்னால் இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம். இந்த கீசா பிரமிட் சுமார் 20 வருடங்களில் கட்டி முடிக்கப்பட்டதாக பண்டைய பதிவுகள் தெரிவிக்கின்றன. 23 லட்சம் கற்கள், அதுவும் 2 முதல் 100 தொன் இடையிலான மிக பாரமான கற்கள். மலைகளை பிளந்து கற்களை எடுத்து வெட்டி பட்டை தீட்டி சுமந்து கொண்டு நெடுதூரம் வந்து ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல்லை வைத்து, அதுவும் வெறும் கைகளால், இன்றைய நவீன உபகரணங்களை பாவித்து கூட அதனை செய்துவிட முடியாது என்று பொறியியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். கணக்கிட்டு பார்த்தால் சராசரியாக ஒவ்வொரு வினாடிக்கு ஒரு கல் என்கின்ற ரீதியில் இந்த பிரமிட் கட்டப்பட்டிருந்தால் மாத்திரம்தான்
20 வருடத்தில் இந்த பிரமிட்டை கட்டி முடித்திருக்க முடியும். கிரேன்களும் வண்டிகளும் கண்டுபிடிக்காத காலப்பகுதியில், அதாவது 4600 வருடங்களுக்கு முன்னர் எமது மூதாதையர்களால் இது எப்படி முடிந்திருக்கும்? கீசா பிரமிட் என்பது உண்மையிலேயே ஒரு எண்கணித ஆச்சரியமாகவும் இருந்து வந்திருக்கிறது. பூமியில் உள்ள வடிவங்களில் பிரமிட்டை மாத்திரம்தான் வட்டமாகவும் சதுரமாகவும் கணிப்பிட முடியுமா? பிரமிட்டின் நீள அகலம் சாதாரணமாக சதுரமாகவே தோன்றினாலும் வானத்தில் இருந்து பார்க்கின்ற போது சற்று வளைவு போன்றே தோன்றுகின்றதாம் பிரமிட். அந்த வளைவின் ஆரை, அதாவது ரேடியஸ் என்பது பூமியின் ஆரையுடன் அது பூமியின் ரேடியஸுடன் மிகச் சரியாக பொருந்துவதாகவெல்லாம் எண்ணியலாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த பிரமிட்டின் சுற்றளவு உட்பட இந்த பிரமிட் கட்டுமானத்தின் பல்வேறு அளவீடுகள் நாம் வாழுகின்ற இந்த பூமியின் பல்வேறு வட்ட அசைவுகளுடன் பொருந்தி போவதாக தற்பொழுது ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். பிரமிட்டின் குணம் உட்பட பிரமிட் கட்டுமானத்தின் பல அளவீடுகள் தன்னைத்தானே சூரியனை சுற்றவும் எடுக்கின்ற கால அளவுடன் ஒத்துப்போகக்கூடிய பல கணிப்புகளின் அடிப்படையில் தான் கீசா பிரமிட் கணக்கிட்டு கட்டப்பட்டுள்ளது என்பது மிகப்பெரிய கோள்விலானது என்று மனம் கணிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்கள் முன்பு பூமி அளவீடுகளை மூதாதையர்களால் இந்த பிரமிட்டுகளை உருவாக்க முடிந்திருக்கின்றன. கணித்துறையில் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல முறைமைகள் நமது தலைமுறை கண்டுபிடிப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு உருவாக்கியவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது எப்படி சாத்தியம்? அமெரிக்க கண்டத்தில் மத்திய மெக்சிகோவில் பல ஆயிரம் வருடங்கள் அது கடவுளின் நகரம் என்று அர்த்தம். நகரத்தின் மையத்தில் சூரிய பிரமிட் அமைந்திருந்தது. குஹானில் உள்ள சூரிய பிரமிட்டின் அடிப்பகுதியின் பரப்பளவு சொட்டாக எகிப்தில் உள்ள கீசா பிரமிட்டின் பரப்பளவுடன் பொருந்தி நிற்கின்றது. இது ஒரு காலா அல்லது இரண்டு பிரமிட்டின் ஒரே தரப்பினர் கட்டுகிறது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஒரு கண்டத்தில் இருந்து மற்றொரு கண்டத்தில் மனிதர்கள் பயணம் செய்ய ஆரம்பித்திராத காலகட்டத்தில் கீசா பிரமிப்பது புவியியல் அதிசயம் மாத்திரமல்ல, அது பல வகைகளில் புவி அதிசயம் விண்வெளி ஆச்சரியமாகவும் இருந்து வருகிறது. பூமியில் கீசா பிரமிட்டின் அமைவிடம் என்பது அச்சொட்டாக பூமியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். பூமியில் உள்ள நிலப்பரப்புகளை பூமத்திய ரேகை பிரிக்கின்ற பொழுது பூமியின் மையத்தில் சரியாக கீசா பிரமிட் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது. ஒரு கண்டத்தில் இருந்து அடுத்த கண்டத்திற்கு பயணிக்க ஆரம்பிக்காத பண்டைய காலப்பகுதியில் மனிதர் பூமியின் அச்சத்தை அளவிட்டு அடையாளம் கண்டு எப்படி இதுபோன்ற ஒரு பிரமி அந்த மையப்புள்ளியில் அமைக்க முடிந்தது? அது மாத்திரமல்ல, கீசா பிரமிட்டின் சரியான அமைப்பும் கோணமும் இன்றைய திசையறி கருவியான காம்பஸ் கட்டப்பட்டுள்ளது. காம்பஸ் என்று அழைக்கப்படுகிற திசையறி கருவியை மனிதகுலம் கண்டுபிடிப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னரே எப்படி மனிதர்களால் அதனை செய்ய முடிந்தது? 1994ஆம் ஆண்டு ராபர்ட் பவுவெல் என்கின்ற ஆய்வாளர் கீசா பிரமிட் தொடர்பான மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டிருந்தார். கீசா பிரமிட்டில் 4 சாளரங்கள் இருக்கின்றன. அந்த 4 சாளரங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற 4 முக்கியமான நட்சத்திரங்களுக்கு அல்லது கோள்களுக்கு நேராக அமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கண்டுபிடித்தார். அத்தோடு எகிப்தில் இருக்கிற பிரமிட்டுகள் மூன்றும் வானத்தில் இருக்கின்ற 3 பிரதான நட்சத்திரங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் நிரூபித்தார். சாதாரணமாகவே மனிதர்களின் வெற்றுக்கண்களினால் பார்க்க முடியாத மிகவும் வாய்ந்த கருவிகளினூடாகவே பார்க்கப்படக்கூடிய அந்த நட்சத்திரங்களின் அமைவிடங்களை கணித்து 4600 வருடங்களுக்கு முன்னர் எமது மூதாதையர்களினால் எப்படி அந்த பிரமிட்டுகளை அமைக்க முடியும் என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் யாராலும் பதில் கூற முடியாமல் இருக்கின்றது. அப்படியானால் யார், எது இந்த பிரமிட்டுகளை கட்டியது? இந்த பிரமிட்டுகளை மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள். ஆனால் வானத்தின் காவலர்களது உதவி, இவ்வாறு பண்டைய எகிப்திய பதிவுகள் கூறுகின்றன. யார் அந்த வானத்தின் காவலர்கள்? வேற்றுக்கிரகவாசிகளா?
அயன் சத்து, தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினம் 2 ஸ்பூன்.